உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லிட்டா. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் ஒரே ஒருத்தவங்க மட்டும் நான் ரொம்ப கேரிங்கான பர்சன், நான் கேரை வாரி வழங்குவேன் அந்த மாதிரி சொல்லிகிட்டே இருந்தானோ. ஆனால் ஒரு நாள் அந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு, ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னு வச்சுக்கலாம், சரிங்களா? அப்போது இந்த கேரிங்கான பர்சன் காணும், கண்ணிலே மாட்டல, ஓகேங்களா, தப்பிச்சுட்டான். அப்போது இன்னொருத்தவன், அவன் இதுவரையும் ரொம்ப கேரிங்கான பர்சன் அந்த மாதிரி பிஹேவ்லாம் கூட பண்ணதில்லை. ஆனால் அந்த ப்ராப்ளமை எவ்வளோ தான் டிஸ்கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த பீரியட் ஆஃப் டைமில் ஹெல்ப் பண்ணான், ஓகேங்களா? என்ன தான் அந்த ப்ராப்ளம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அவன் ஹெல்ப் பண்ணியிருக்க தேவையில்லை, அப்படி இருந்தாலும் அவன் ஹெல்ப் பண்ணான் அந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்கு, சரியா? இப்போது இந்த ஸ்டோரியிலேருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னென்னா, கேர் என்றது வேர்ட்ஸில் எல்லாரும் சொல்லலாம், ஓகேங்களா? நான் உங்களை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறேன், உங்களை நான் நல்லா பார்த்துப்பேன், நான் ரொம்ப கேரிங் பர்சன், அந்த மாதிரி யாராலையும் சொல்ல முடியும். ஆனால் ஆக்ஷனில் ப்ரூவ் பண்ண முடியுமா எல்லாராலையும்? ஒரு சிச்சுவேஷன் ரொம்ப டிஸ்கம்ஃபர்டபுளாக இருக்குது, பயமாக இருக்குது, அப்போயும் நீங்கள் கேர் பண்ணுற பர்சனை உங்களால் பார்த்துக்க முடியுமா? அந்த மாதிரி ஒரு கேள்வி வரும்போது உங்களால் பண்ண முடியலன்னா, உங்களால் அது முடியலன்னா, நீங்கள் ட்ரை கூட பண்ணலன்னா, உங்கள் வேர்ட்ஸுக்கு வேல்யூவே இருக்காது. இந்த கேரிங் என்ற சொல்கிற வேர்டுக்கு பெருசாக வேல்யூவே இருக்காது. பை.